அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 15/1/2024 திங்கட்கிழமை தை மாத முதல் நாள் தைப்பொங்கல், அதோடு சேர்ந்து வருகின்ற வளப்பிறை பஞ்சமி. முதல்ல தை பிறந்தாலே ஒரு வழி பிறக்கும்ன்றது நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தை மாதம் முதல்ல நம்ம எந்த ஒரு செயல் எடுத்தாலும் நம்மளுக்கு அது வெற்றியாவே நடக்கும்ன்றதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த தை மாதம் முதல் நாள்ல நம்ம வாராகி அம்மா வழிபாடும் நம்மளுக்கு சேர்ந்து வந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதனால தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு நீங்க வழிபாடுங்க செய்யுங்க. உங்களுக்கு 1000 துன்பங்கள் இருக்கும், 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 பண பிரச்சனை இருக்கும். அதை நிவர்த்தி செய்ய அற்புதமா இந்த தை மாதம் முதல் நாளே பஞ்சமி கிடைத்தது, அதுவும் வளப்பிறை பஞ்சமி கிடைத்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளை பயன்படுத்தி இந்த வழிபாடு செய்யுங்க. எப்படி செய்ய வேண்டும்ன்றது ஒன்னொன்னா நான் சொல்லி காட்டுறேன். அது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல நன்மைகளும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வழிபாடு செய்யணும்னா அது கரெக்டான நேரத்துல செய்யணும், கரெக்டான வழிபாடு செய்யணும். அப்படி செய்தால் மட்டுமே அதற்கு உண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால்தான் நான் சரியா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நான் எப்படி செய்யறேன், என்னென்ன வழிபாடுகளை, என்னென்ன அர்ச்சனை செய்யறேன், அந்த அர்ச்சித்தா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றது இந்த பதிவுல நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எல்லாம் புரியும். இந்த வளப்பிறை பஞ்சமியில நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து பஞ்சங்களையும் போக்கி செல்வ செழிப்போடும் ஐஸ்வர்யங்களோடும் தனம் தானியம் குறைவின்றி எப்போதும் சந்தோஷமா இருக்க வாராகி அம்மாவுக்கு இந்த வழிபாடுகளை எவ்வாறு செய்வதென்று பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் இந்த பதில நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முற்றா உரைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க. என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த பொங்கல் வழிபாடு முடிச்சிட்ட பிறகு இரவு 9 மணிக்கு வாராகி அம்மாவுக்கு இந்த வழிபாடுங்க செய்யுங்க. இந்த வருடம் முழுவதும் நாம் எப்போதும் செல்வ செழிப்போடு வாழலாம், ஐஸ்வர்யங்களும் நம் வீட்டில் நிறைந்திருக்கும், தானம் தானியத்துக்கு குறைவே இருக்காது. அவ்வளோ தலை சிறந்த வழிபாடு என்னன்றது இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். இப்போ இந்த தை மாதம் சொன்னா பல மகத்துவங்கள் கொண்ட மாதம்ன்றது சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த தை மாதத்தை தான் பல விரதங்களை கடைபிடிப்பாங்க. தை அமாவாசை, தை பூசம், தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், ரத சப்தமி, சபலா ஏகாதேசி, புத்திர ஏகாதேசி, பைரவ வழிபாடு, வீரபத்ர வழிபாடு, சாவித்திரி விரதம்ன்றது நிறைய விரதங்களை இந்த தை மாதத்துல தான் அனுஷ்டிப்பாங்க. அதனாலதான் இந்த தை மாதத்துல ஒரு சிறப்பு மகத்துவம் வாய்ந்த மாதமாகவே கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஆடி மாதத்துல விதை விதைத்து இந்த தை மாதத்துல தான் விவசாயிங்க அறுவடை செய்வாங்க. இது அறுவடை மாதமாகவே கூட அழைக்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில அம்மா பஞ்சமி திதியில நம்ம வழிபட்டா நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து பஞ்சங்களும் நீங்கிடும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தருபவள் வாராகி அம்மாவை மனதார வழிபடுங்க. அப்படி வழிபடும் போது உங்களுக்கு சகல நன்மைகளும் தேடி கொடுப்பா. இந்த உடலில் பன்றி முகம் கொண்டவள். வாராக என்றால் பன்றி என்ற அர்த்தம். கோபத்தின் உச்சியை தொடுபவள் தான் இவள். அதே சமயம் தன்னை நாடி வருகிறவர்களுக்கு ஒரு பாசக்காரியும் கூட. அவ்வளவு அற்புதங்கள் அம்மா பத்தி நம்ம சொல்லிட்டே போலாம். அன்பிலும் சரி, கருணையிலும் சரி, ஆதரித்து அருள்வதிலும் சரி மழைக்கு நிகரானவளே வாராகி அம்மா. அவ்வளவு அற்புதங்கள் கொண்டு அம்மாவை போற்றப்படுகிறது. நம் எதிரிகளையும் சரி, நம் எதிர்ப்புகளையும் சரி வாராகி அம்மாவிடம் முறையிடுங்க. அப்படி முறையிட்டு நீங்க வேண்டி கொள்ளும் போது உங்க வீட்டில் இருக்கும் சரி, உங்க ஆபீஸ்ல இருக்கும் சரி, எதிரிகளை விரட்டி விடுவா. அந்த எதிர்ப்புகளை பொடி பொடியாக்குவா. அப்படி வல்லமை கொண்டவள் வாராகி. ஏன்னா மகா சக்தியின் போர்படை தளபதி தானே வாராகி அப்படின்றது புராணங்கள் சொல்லப்படுகிறது. நம் எதிர்ப்புகளை அழித்து நம் வாழ்வில் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தந்தருள்பவள் வாராகி. அவ்வளவு அற்புதங்கள் தரக்கூடிய வாராகிக்கு 3 லோகத்திலையும் நம்மளுக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கு மாட்டிடுவா. அவ்வளவு சக்தி வாய்ந்த வாராகி. நம்ம முழு மனதோட எந்த ஒரு கலங்கமும் இல்லாம முழு பக்தியோடு வணங்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில பஞ்சமே இல்லாத ஒரு வாழ்க்கையாகவும், உங்களுக்கு எப்போதும் சந்தோஷம் தர வாழ்க்கையாகவும், நிம்மதியான ஒரு வழியும் அம்மா காட்டுவா. அது மட்டும் இல்லாம பஞ்சமி என்பது வாராகி அம்மாவையே குறிக்கும். அந்த பஞ்சமியில
படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அணுகிறத்தல் என்ற 5 தொழில்களையும் செய்கிறவள் வாராகி. வாராகிய நினைத்து விரதம் இருந்தால் வளமும் சரி, செழுமையும் சரி, மகிழ்ச்சியும் சரி நம்மை தேடி நாடி வரும்ன்றதே கருதப்படுகிறது. அவ்வளவு சிறப்புகள் கொண்டது வாராகி அம்மா வழிபாடு. அதுவும் பஞ்சமி திதியில அதீத சக்தி இருக்கும். எவர் ஒருவர் பஞ்சமியில அம்மா வழிபடுகிறார்களோ அவங்க வாழ்வில் இருக்கும் பஞ்சங்களும் எதிரி தொல்லைகளும் எல்லா துஷ்ட சக்திகளையும் விலகி ஓடுன்றது புராணங்கள் சொல்லப்படுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த பஞ்சமி வழிபாடு தான். இப்ப இந்த வழிபாடு எப்படி செய்யலான்றது நம்ம ஒன்னொன்னா சொல்றேன், அதை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு வாங்க. இந்த வழிபாடு தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வாராகி அம்மா போட்டோ இருந்துச்சுன்னா நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் மாலையை வச்சிடுங்க. மஞ்சள் மாலை கட்ட முடியல ஒரே ஒரு விரலி மஞ்சள் அம்மாட்ட வச்சிடுங்க. அதுக்கப்புறம் சிவப்பால் கொண்ட பொருள் அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். சிவப்பு அரளிப்பூ கிடைச்சா வைங்க, அப்படி இல்லைன்னா சிவப்புக்கும் இல்லைன்னா ஒரு மஞ்சள் பூ கூட வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு நெய்வேதியம் பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில மண்ணால் விளைந்த பொருள் ரொம்பவே அம்மாவுக்கு விருப்பம். அதனால மண்ணால் விளைந்த பொருள் உருளைக்கிழங்கு, செவர்லி, கழுங்கு வகைகளை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் அம்மாவுக்கு ரொம்பவே விருப்பம், அதனால மாதுளம்பழம் நெய்வேதியமா வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தை மாதம் முதல் நாள்னால நான் நவதானியத்தை வச்சிருக்கேன். நம்ம தானியங்களை அறுவடை செய்யறதுனால இந்த தானியத்தை கொடுத்தவ அம்மா, அதனால அன்னத்துக்கு குறையே வராம இருக்கிறதுக்கு இந்த நவதானியத்தை நான் வைத்து வழிபடணும். அதனால நவதானியத்தை வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பானகம் வச்சிருக்கேன். அம்மாவுக்கு பானகம் வைத்து வழிபடணும், அதனால பானகம் வச்சிருங்க. பானகம் வைத்து வழிபடுறதுனால நம்மளுக்கு அனைத்து நோய்களும் நிவர்த்தி ஆகும். அதனாலதான் பானகம் வச்சிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த தரையில பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சுங்க. சுத்தம் செஞ்சுட்டு இது மாதிரி ஒரு தாமரை கோலம் போட்டுங்க. தாமரை கோலம் போட்ட பிறகு இப்போ வாழலை கிடைச்ச வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இது மாதிரி தையலை கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதுல நம்ம பச்சரிசியை கொட்டிடலாம். அடுத்து இந்த தேங்காய் எடுத்துங்க. தேங்காய் சரிசமமா உடைச்சி இது மஞ்சள் பூசி குங்குமம் வச்சிருங்க. வச்சுட்டு இப்ப இந்த அரிசி நடுவுல வச்சு சிவப்பு திரி போட்டு நம்ம தீபம் ஏத்திடலாம். இப்போ நம்ம பச்சரிசி போட்டு தேங்காய் வச்சு அதுல சிவப்பு திரி போட்டு சுத்தி பூக்கள் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பஞ்ச விளக்குகள் ஏத்தணும். எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், பஞ்சமியில நம்ம பஞ்ச விளக்கு ஏத்தினா நம்ம வாழ்வில் இருக்கும் பஞ்சங்கள் போக்கக்கூடிய வாராகி, அதனால பஞ்ச விளக்குகள் ஏற்றிடும். இப்ப பாத்தீங்கன்னா சுத்தி வச்சிட்ட பிறகு இப்ப நம்ம தீப தூப ஆராதனை காட்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்யறதுக்கு என்ன பொருள் வைக்கணும் பாத்தீங்கன்னா மருதாணி தான். இந்த மருதாணி வச்சு நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்றேன், அது சொல்லி உச்சரிங்க. உங்க வாழ்வில எப்போதும் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது, பணத்தடையை நிவர்த்தி செய்யும் ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு இந்த சக்தி வாய்ந்த மந்திரம். இது உச்சரிக்கணும். இப்ப இது வச்சிடுறேன். இப்ப அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தை மாதம் முதல் நாள்ல இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வெற்றிலை எடுத்துக்குங்க. வெற்றிலை எடுத்து இதுல மஞ்சள் வச்சுக்குங்க. விரலி மஞ்சள் சொன்னாவே இது நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை நம்மளுக்கு தரக்கூடியது. இப்ப நிறைய நோய்கள் பரவி கொண்டு இருக்குது, அதனால நம்ம வீட்டுல எந்த ஒரு நோயும் அண்டாம இருக்கிறதுக்கு இந்த விரலி மஞ்சள் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 ஏலக்காய். ஏலக்காய் நம் வீட்டில் பணவரவை தேடி தரும், வீட்டில் கடன் இருந்தா கூட நிவர்த்தி செய்து பணவரவை கொண்டு வரும், 4 திசைகளில் இருந்தும் பணவரவை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி ஏலக்காய்க்கு உண்டு. மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டது ஏலக்காய், அதனால அதுவும் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இது வாசனை நிறைந்த பொருட்கள், மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்த ஒரு பொருள், அதனால பச்சை கற்பூரம். இப்ப இந்த 3 பொருட்களையும் வாராகி அம்மாவோட வைத்து வழிபடலாம். அதுக்கப்புறம் இது என்ன செய்யணும்ன்றது நான் சொல்றேன். இப்ப நம்ம தீப தூப ஆராதனை காட்டு, அதுக்கப்புறம் இந்த வழிபாடு எப்படி செய்யறது, அந்த அர்ச்சனை எவ்வாறு செய்ய வேண்டும்ன்றது நான் சொல்றேன். இது வாராகி அம்மாவோட வச்சிடுங்க. வச்சுட்டு இப்ப நம்ம தீபம் ஏற்றிடலாம். இப்ப அம்மாவுக்கு நம்ம தீபம் காட்டியாச்சு. இப்ப நம்ம அம்மாவுக்கு ஆர்த்தி காட்டிடலாம். ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம், ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம், ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம், ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம், ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம், ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியை போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம்.
அம்மா முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. என் வாழ்வில் இருக்க பஞ்சம் எல்லாம் போயிடணும், எங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும், 4 திசைகளில் இருந்து வர வேண்டிய பணம் வரணும், எங்க கடன் முழுவதும் தீரணும், இந்த தை மாதம் முழுவதும் இல்லாம இந்த வருடம் முழுவதுமே எங்களுக்கு எப்போதும் பணம் நிறைஞ்சிருக்கணும், எங்களுக்கு பஞ்சம்ன்ற வாழ்க்கையே பேச்சுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. எங்க எதிரி தொல்லை எதுவும் இருக்கக்கூடாது, எப்போதும் எங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு சொல்லி அம்மா முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. இப்போ இந்த மாதிரி பூக்கள் கொஞ்சம் உதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ அம்மாவுடைய 12 திருநாமங்களை அர்ச்சிக்கலாம். ஓம் பஞ்சமியே போற்றி, ஓம் தண்டநாதா போற்றி, ஓம் சங்கேதாய போற்றி, ஓம் சமய சங்கேதா போற்றி, ஓம் வாராகி போற்றி, ஓம் போர்த்தாயினி போற்றி, ஓம் சிவாய போற்றி, ஓம் வாத்தாயினி போற்றி, ஓம் மகேஸ்வரி போற்றி, ஓம் அக்னேஸ்வரி போற்றி, ஓம் அருக்கினியே போற்றி. இப்போ இது மாதிரி மருதாணி இலை எடுத்துக்குங்க. இப்போ நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்றேன், அதை அர்ச்சிங்க. என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக, ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக, ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் வாராகி தேவியே நமக அப்படின்னு சொல்லி அம்மா முழு மனதோடு அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அம்மா முழு மனதோடு பாராயணம் செய்யுங்க. இப்போ அர்ச்சனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அம்மா முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சு எங்க வீட்டுல எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த 3 பொருளும் உள்ளங்கையில எடுத்துட்டு இப்போ இது மேல கை வச்சு ஓம் வாராகி போற்றி, ஓம் பஞ்சமி தேவியே போற்றி, ஓம் ஸ்ரீ வஜ்ர கோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய 12 திருநாமங்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு மந்திரம் சொன்னேன் பாரு, ஓம் ஸ்ரீம் ஹரீம் க்ளீம் வாராகியே நமக அப்படின்னு அந்த மந்திரத்தையும் சொல்லி முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு உங்க வீட்டுல எந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டி இந்த வெத்தலையே மடிச்சு இந்த நூல் கொண்டு கட்டிடுங்க. சிவப்பு நூலா இருந்தாலும் சரி, மஞ்சள் நூலா இருந்தாலும் சரி, வெள்ளை நூலா இருந்தாலும் சரி, எந்த நூலா இருந்தாலும் இத ஒரு முடிச்சு போல கட்டி வாராகி அம்மாவோட வச்சிடுங்க. ஒரு முடிச்சு போல கட்டிடுங்க. இந்த முடிச்சு போல கட்டிட்ட பிறகு இத நீங்க வாராகி அம்மா மடியில வச்சிடுங்க. வச்சுட்டு முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு 3 நாள் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 3ஆம் நாள் இந்த வெத்தலையை எடுத்து செடியில போட்டுருங்க. இந்த பச்சை கற்பூரத்தையும் இந்த விரலி மஞ்சள் நீங்க பணம் வைக்கும் பெட்டிலையும் சரி, பீரோலையும் சரி வச்சிடுங்க. அப்படி வைக்கிறதுனால உங்க கடன் முழுவதும் தீர்ந்து போகும். வாழ்வில பஞ்சம் என்ற சொல்லே வராத அளவுக்கு வாராகி அம்மா உங்களை பார்த்துப்பாங்க. இந்த தை மாதம் இல்ல, இந்த வருடம் முழுவதுமே எப்போதும் நீங்க சிறப்போடும் செல்வத்தோடும் வளர வாராகியமோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். இந்த வழிபாடு செஞ்சு அதனுடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் சந்தோஷமா இருக்க வாராகி அம்மா முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் வாராகி தேவியே போற்றி.